அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய கடை திறக்கிறதுல அக்கறை காட்டுவீங்க அப்படின்னும், தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகி தானாகவே மறைந்து போகும் அப்படின்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நாம் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் என்ன பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசியை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய நிலங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சாதகமான பலன்களை கொடுக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இவ்வளவு நாளாக என்ன பலனை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதை விட உங்களுக்கு இனி பலன்கள் அதிகமாக இருக்கும். இனம் தெரியாத மனக்கவலைகள் உங்களுடைய இதயத்தை அழுத்தலாம். இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. புதன் 11ஆம் வீட்டில் இருக்காரு. மனம் போன போக்கில் நடக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவீங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. சிக்கலான காரியங்களால் அசாத்தியமான துணிச்சலோடு முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க. இப்படி இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ரிஷபராசி என்றால் ரிஷபம் என்று பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதோடு 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் புதன் 9, 10ஆம் வீட்டில் இருக்கார். பெண்களால் பண வரவு உண்டு. பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் கவனிச்சுக்கோங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்காரு. இதனால் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்ட நண்பர்கள் கூட மாறி உங்ககிட்ட நல்ல நட்போடு வந்து சேருவாங்க. வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஊக்கத்தோட தொழிலை நடத்துவீங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்காரு. எச்சரிக்கையோடு வாகனம் ஓட்டுறது நல்லது. எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். ராகு 11ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகலாம். புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் கேது 5ஆம் வீட்டில் இருக்காது. அதே போல் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் உங்களுக்கு பணிந்து போவாங்க. மக்களால் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் எதிலும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சுமூகமானதாக இருக்கும். பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு கூட சாத்தியம் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவோடு தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் செல்லும் போது அதிகமான கவனம் தேவைப்படுது. தாயாருடைய உடலில் அதிக ஆரோக்கியம் தேவை. அதே போல் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் கூட நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இதற்கான பலன் உங்களுக்கு பிறகு கிடைக்கும். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறுகளை கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன் உங்களுக்கு தீர்ந்து போகும். பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் அப்படின்னு தான் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த வாரம் சொல்லப்படுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6, 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை இறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய மந்திரங்களையோ பாடல்களையோ சொல்லுங்கள்.
இதே போல் 27 முறை அவருடைய மந்திரங்களை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்கள் நிறைய நல்ல பலன்களாகவே இருக்குது. நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிரிஷம் 1, 2 பாதங்கள், கிரகநிலை பஞ்சமஸ்தானத்தின் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், குரு என கிரகங்கள் வலம் வராங்க. உங்களுக்கு இந்த வாரம் பக்குவமான அணுகுமுறையினால் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து கூடியிருக்கும், செயல்திறமை அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்களே கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. அதாவது சிறிய தொழிலாக இவ்வளவு நாள் செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முயற்சியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி சுமை குறைந்து காணப்படுவாங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமானதாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகமாக உண்டாகும். ஆசிரியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நந்தீஸ்வரரை வணங்குவதன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலையே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நீங்கள் நினைத்த காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாமதம் ஆனாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். இழுபறி அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சற்று இழுபறியான விஷயங்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு அலைச்சலோடு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் ஆயுதத்தில் அசால்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உதவிகள் செய்யும்போது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது தான் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது என்று சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்களே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யக்கூடிய குணமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து தான் காணப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் பணியாட்கள் மூலமாக நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சு மூலமாக வாடிக்கையாளர்கள்கிட்ட நன்மதிப்பு பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மறையாக சிறப்பான பணிகளை செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் கூட நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். கண்டிப்பாக உங்களுக்கு கடின உழைப்பு மூலமாக வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.